எல்லாமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுவும் புதுசா ஓட்ட கற்றுக்க ரொம்பவே பயப்படுறாங்க. இதனால எதுவுமே பயப்பட வேண்டிய ஒன்றும் தேவையில்ல. நீங்கள் பாட்டுக்கு ஈஸியாக கற்றுக்க ஆரம்பிக்கலாம். இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, முழுக்க முழுக்க அந்த பையனோட தப்பு மட்டும்தான். இங்கே எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் ரொம்ப அசால்ட்டாக, ரொம்ப கவனக்குறைவால் ஏற்பட்ட விபத்து மட்டும்தான். அவங்க வந்து லேர்னர்ஸ் லைசென்ஸோ இல்லைனா வந்து கார் ஓட்ட கற்றுக்கிறவங்களோ லைசென்ஸ் சொல்கிறது கிடையாது. நியூஸில் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஜஸ்ட் ரீல்ஸ்க்காக மட்டும் ரிவர்ஸில் கார் இயக்கியிருக்காங்க. அப்படி பண்ணவே கூடாது. அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் பக்கத்துலேயே உட்காந்துருக்க ஹேண்ட் பிரேக் பிடிக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். இல்லை அப்படின்னா கிளச் பிரேக் நல்லா தெளிவாக சொல்லிட்டு ஆக்சிடென்ட் டம்மி பண்ணுற மீன்ஸ் பின்னாடி செப்பலை வச்சுட்டு பண்ணியிருந்துருக்கலாம். அவன் எதுவுமே பண்ணலை. 1 2வது வந்து அது எல்லோ போர்டு வண்டியை லைசென்ஸ் இல்லாதவங்க யூஸ் பண்ணவே கூடாது. 3வது இனிஷியலாக ஓட்ட கற்றுக்கிறவங்க இது மாதிரி பண்ணுறவங்க எல்லாமே ஃப்ளாட் ரோடு முடிஞ்சால் கிரவுண்டில் யூஸ் பண்ண ரொம்ப நல்லது. ஸோ புதுசாக ஓட்ட கற்றுக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து இதனால ரொம்ப நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது முழுக்க முழுக்க ஒரு விபத்து. அந்த பையனால் ஏற்படக்கூடிய விபத்து மட்டும்தான். அப்போ நீங்கள் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, இனிமேல் புதுசாக காரை ஓட்டுறீங்க, கார் ஓட்ட கற்றுக்கிறீங்க கற்றுக்கிறம்போது கிரவுண்ட்